வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. உயிருள்ள உடல் எது? வினாச்சொல் எது? தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார்? வினாச்சொல் யார்? பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மாடு புல் மேய்ந்தது. இறந்த காலம். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். பொருத்தமான காலம் நடத்துவார். நாளை சிறு தேர்வு நடத்துவார். எதிர்காலம். பொருத்தமான காலம் கண்டறிக. அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான். இறந்த காலம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. கீரி பிள்ளை. சாவி கொத்து. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக்குக. நாட்கள் நாள்கள். நாட்கள் பேச்சு வழக்கு நாட்கள், எழுத்து வழக்கு நாள்கள். காக்கா பேச்சு வழக்கு காக்கா, எழுத்து வழக்கு காக்கை. நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? ஆன்சர் ஏ. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். நிறுத்தற்குறிகளை அறிதல். பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். ஆன்சர் பி. பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். பொருத்தமான நிறுத்தற்குறி அமைந்த தொடர். ஆன்சர் ஏ. கூட்டத்தின் தலைவர் அறிஞரண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். ஊர் பெயரின் மருவுவை எழுதுக. சைதாப்பேட்டை சைதை. மயிலாப்பூர் மயிலை. கோவன்புத்தூர் கோயம்புத்தூர். கோவன்புத்தூர் கோயம்புத்தூர். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை எழுதுக. இமெயில் மின்னஞ்சல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொற்கள். இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை. விஞ்ஞானம் என்பதன் தமிழ்ச்சொல் அறிவியல். இக்காலத்திற்கு அறிவியல் அறிவு தேவை. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று கூறுவது எவ்வகையான விடை? மறைவிடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. சரியான இணையை தேர்க. நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை. கலைச்சொல் தருக. சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம். அலுவல் சார்ந்த சொற்கள். அப்பீல் மேல்முறையீடு. பில் டைம் கால வரையறை உண்டியல். ஓமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுது. வேலியே பயிரை மேய்ந்தது போல. கடமை தவறுதல். வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். பசுமரத்து ஆணி போல. எளிதில் மனதில் பதிதல். கிணற்று தவளை போல. உவமை கூறும் பொருள் அறியாமை. அவன் திருந்தினான். எவ்வகை தொடர்? தன்வினை தொடர். தேர்வு எழுதி ஆயிற்று. செயப்பாட்டு வினை வாக்கியம். தேர்வு எழுதி ஆயிற்று. செயப்பாட்டு வினை வாக்கியம். போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். இதற்கான வினா பாடான் திணை என்றால் என்ன? எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். இதற்கான வினா இயற்சொல் என்றால் என்ன? எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இருவினைகளின் பொருள் வேறுபாடு. உரி உரி. உரி கழற்று. உரி
தூக்கு. பொருள் வேறுபாடு அறிக. அருந்து அருந்து. அருந்து குடி. அருந்து துண்டுபட்டு. சொற்களை ஒழுங்குபடுத்துக. கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான சொற்றொடரை தெரிவு செய். பண்பெனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். பண்பெனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஆன்சர் பி. ஆசிரியர் ஓணான் கிளி தேனி வௌவால். ஆசிரியர் ஓணான் கிளி தேனி வௌவால். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஆன்சர் டி. அங்காடி கடல் மதில் தெய்வம் தென்றல். கல் எனும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச சொல்லை கண்டறிக. ஆன்சர் கற்ற. கல் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்சம் கற்ற. உரை எனும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் உரையாமை. உரை எனும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் உரையாமை. தொழிற்பெயரை சுட்டுக. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. தொழிற்பெயர் கேடு. கிளர்ந்த வேர்ச்சொல்லை அறிக. கிளர். உரைத்த வேர்ச்சொல் உரை. பின்வரும் தொடரில் வினைச்சொல்லை கண்டறிந்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. வினைச்சொல் பொறித்த. அதன் வேர்ச்சொல் பொறி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மொழி. மொழி என்ற பொருள் தரும் பல சொற்கள் பதம் கிளவி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு மூசு கவ்வை கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? பிஞ்சு வகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சூம்பல் சிவியல் சொண்டு அலியல் கெட்டுப்போன காய்கனி வகை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். மன உளைச்சல் தீர்வாகாது. மன உளைச்சல் தீர்வாகாது. ஆன்சர் பி. களி களி கழி ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஆன்சர் சி. ஒலி மகிழ்ச்சி கோல். செக் இணையான தமிழ்ச்சொல் காசோலை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை எழுதுக. இன்ஸ்டெட் ஆஃப் பதிலாக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை அறிதல். சரியான இணையை தேர்க. சரியான இணை கரன்சி நோட் பணத்தாள். பேங்க் வங்கி. செக் காசோலை. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுக்க. சேவல் கூவும். சேவல் கூவும். மரபு பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடு. மரபு பிழையுள்ள தொடர் கூகை குழறும். கூகை அலறியது என்பது தவறு. கூகை குழறும். யானை ஒலி மரபினை சுட்டுக. பிளிரும். யானை பிளிரும். பொருந்தா சொல்லை கண்டறிக. சோழர்களால் கட்டப்படாதது. ஆன்சர் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில். பொருந்தாத இணையை கண்டறிக. ஆன்சர் ஊழ் யுகம். தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல் உயர்வு. இசை எதிர்ச்சொல் வசை. இசை வசை. நீக்குதல் எதிர்ச்சொல் சேர்த்தல். தேர்ந்தெழுதுதல் கட்டி ப்ளஸ் அடித்தல் கட்டி அடித்தல். தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. தேர்ந்தெடுத்து தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. சரியான விடையை தேர்க. கண் ப்ளஸ் உண்டு கண்ணுண்டு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. எவை இரண்டும்
பிறர்க்கு உதவவே என சான்றோர் கருதினர். ஆன்சர் எவை. சரியான வினாச்சொல் எவை. பத்தியை படித்து விடை எழுதுக. நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டியும் 1 வேளை நிறைவான உணவும் போதுமானது. காலை உணவை தவிர்த்தல் கூடாது. இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது. மதிய உணவில் காய்கறிகள், கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்துக்கொள்ள வேண்டும். அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும். மிகுதியான காரத்தன்மையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையே உடல் நலம் பேணும் வழிமுறைகளாகும். நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும்? 2 வேளை. இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்தது? குளிர்ச்சியான உணவு சிறந்தது. உணவில் அதிகளவு சேர்க்க வேண்டியவைகள் காய்கறிகள். தவிர்க்க வேண்டிய உணவு காரமான உணவு. உடல் நலம் பேணும் வழிமுறைகளுள் ஒன்று சரியான நேரத்திற்கு உண்ணுதல். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். ஆன்சர் ஏ. ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. பிழையுள்ள தொடர். ஆன்சர் பி. சொல் பொருள் பொருத்துக. சீவன் உயிர், வையம் உலகம், சபதம் சூளுரை, மோகித்து விரும்பி. சொல் பொருள் பொருத்துக. குழி நில அளவை பெயர். மணி முற்றிய நெல். சீலை புடவை. சான் நீட்டல் அளவை பெயர். சரியான பொருளை அறிக. அலர் மலர்தல். பிழை திருத்துக. அவன் கவிஞன் அன்று. அவன் கவிஞன் அல்லன். பிழை திருத்துக. ஒருவோர். ஒருவோர் அது அஃது. ஆன்சர் அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது. என் அண்ணன் நாளை வருவான். இது எவ்வகை தொடர்? செய்தித் தொடர். பிழையை திருத்தி சரியாக எழுதுக. சரியான தொடரை தேர்ந்தெடு. கோவலன் சிலம்பு விற்கப் போனான். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? ஆன்சர் செய்தித் தொடர். சொற்களின் கூட்டுப் பெயர்கள். மூங்கில் இலை, முளை கீரை, வேப்பம் தழை, வரகு கதிர். வரகு கதிர். மூங்கில் இலை, முளைக்கீரை, வேப்பம் தழை, வரகு கதிர். சொல்லுக்கேற்ற கூட்டுப்பெயர் காண். கல், கற்கள். 81 என்ற எண்ணுக்குரிய தமிழெண்ணை தேர்ந்தெடு. ஆன்சர் டி. தீவகத்தின் மற்றொரு பெயர் விளக்கு. தீவகத்தின் மற்றொரு பெயர் விளக்கு. தவறான இணையை சுட்டுக. தவறான இணை தினை ஓலை மான்குட்டி. கலைச்சொற்களை அறிதல். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. கல்ச்சரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை. சிம்பாலிசம் குறியீட்டியல். சுகர்கேன் ஜூஸ் கரும்புச்சாறு. ஹோமோகிராஃப் சரியான கலைச்சொல் ஒப்பெழுத்து. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம். காரணம் தே + ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. ஆன்சர் கூற்று சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கண் காண். கண் விழி. காண் பார். சரியான இணையை காண்க.
செந்தி பண்புத்தொகை. குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கிரி கீரி. கிரி மலை, கீரி விலங்கு. இருபொருள் தருக. திங்கள். திங்கள் என்பதன் இருபொருள் சந்திரன் மாதம். இருபொருள் தருக. ஆறு. இருபொருள் நதி எண். சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இன்பம். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் கண்ணெழுத்து. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துகள் கண்ணெழுத்து ஆகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வளர்பிறை. வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது. சரியான இணைப்புச் சொல் தேர்க. பாடலோடு பொருந்தவில்லையெனில் இசையால் பயனில்லை. அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? இணைப்புச் சொல் அதுபோல. சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. அதிகளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. அவர் நல்லவர், ஆனால் வல்லவர் இல்லை. இணைப்புச் சொல் ஆனால். தேங்க்யூ.